தற்போது ஒரு அண்மைச் செய்தி. கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஒகேனக்கல் நீர்வரத்து 1.20 லட்சமாக அதிகரித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் ஆற்றை கடக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதரன், ஏற்கனவே ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகையானது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து இந்த தண்ணீர் வரத்தானதும் அதிகரித்து வருகின்றது. தற்போது ஒகேனக்கல் சூழல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், கர்நாடகா, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. தற்பொழுது தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டூருக்கு 1,20,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கொடகுமலை, ஆசன், தட்சண கன்னடா, உத்தர கன்னடா, மாண்டியா, வயநாடு, மைசூர், கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. மழையின் காரணமாக கர்நாடக அணையிலிருந்து கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து 1,50,000 கனஅடியாக தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீரானது திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு 1,20,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் ஆற்றை கடக்கவும் தொடர்ந்து தடையானது நீடிக்கப்பட்டு வருகிறது. ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் அருவிகள் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன தண்ணீர். இந்த தண்ணியானது அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை 300 நாட்களுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டுப்படுவது குறிப்பிடத்தக்கது. ராமகுமார். ஸ்ரீதரன், தகவலுக்கு நன்றி.